குனாஃபா ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த துபாய் ஃபேமஸ் சாக்லேட் குனாஃபா கேக் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு பேஸான ஒரு சாக்லேட் கேக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு அதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்லேயே பெரிய கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் சேர்த்ததும் நல்லாவே திக்காகி வரும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதும் இப்போ 30 mlன்ற மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இதை கூட ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி திக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்துட்டு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 30 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஜலிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபோல்டிங் மெத்தடில். இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு 30 ml காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணுற டைமில் அவனை 175 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டர் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆனதும் டின்னையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆயில் இல்லை பட்டர் தடவி அது கூட மாவு அப்ளை பண்ணி டஸ்ட் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த பேட்டரை இதில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ரெடி ஆனதும் அவனை ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பேக் ஆகிற டைமில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி குனாஃபா சேவ்னு கிடைக்கும், இல்லை நார்மல் தின் சேவ் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அது கூடயே வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பிஸ்தாவை இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு நான் வந்துட்டு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ்ட் மில்க் பதிலாக நீங்கள் ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. இதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆனதும் இப்போ ஒரு பவுலில் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், அது திக்காக ஆக்கிறதுக்கு சானி ஸ்ட்ரைப் ஆட் பண்ணிவிட்டு கூட 2 பேக்கெட் அளவுக்கு வெண்ணிலா சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் பவுடர் சுகர் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா விப்பாகி நல்லா திக் பீக்காக இந்த மாதிரி வந்ததும் இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்துட்டு கண்டென்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே பேக் ஆகி ரெடியாகி வந்துடுச்சு கேக்கு. அது சூப்பராக ஆறுனதும் இப்போ இந்த மாதிரி செட் பண்ணுறக்கு இதை 2 வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே சுகரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதை வச்சு இது எல்லாத்தையுமே சோக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க விப்பிங் க்ரீமை சுற்றி வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ரவுண்டாக ஒரு இது கொடுத்துருங்க. நடுவில் வந்துட்டு இந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குனாஃபா ஃபில்லிங், அதை இது கூட வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம செகண்ட் லேயர் கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சுட்டு சேம் அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் வச்சுட்டு இது எல்லாத்தையும் சூப் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக வந்துட்டு இதுக்கு மேலே. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டாக கார்னரில் இந்த மாதிரி விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு அதே குனாஃபா ஸ்டஃப் வந்து வச்சுக்க போகிறேன். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஃபில்லிங் வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது ஃபுல்லாகவுமே வந்துட்டு இதுக்கு சைடில் எல்லாமே வந்துட்டு நான் அந்த விப்பிங் க்ரீம் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு சாக்லேட் கேக்கோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நார்மலாக இந்த குனாஃபா சாக்லேட்ஸ் இதெல்லாமே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மல் கேக்கில் வந்துட்டு நம்ம நிறைய வெரைட்டி பார்த்துருப்போம், ஆனால் இது வந்து இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.